பேர் என்ன? எங்க இங்க என்ன பண்றீங்க? சும்மா வந்து காசு காணாம போச்சு. பஸ்ஸுக்கு காசு இல்ல. இது யாரு? என் மக. எத்தனா படிக்குது? 7வது. 7வதா? இங்க எந்த ஊர் நீங்க? நாங்க மதுரை. மதுரையா? சாப்பிட்டீங்களா இல்லையா? சும்மா வந்து என் மகளை பார்க்க வந்தான். இன்னொரு மக? பாண்டிச்சேரியில இருக்கு பார்க்க வந்தான். சரி. அதை பார்த்துட்டு போலான்னு வந்தா பஸ்ஸுக்கு காசு இல்ல. இருக்கும் பிள்ளைய வச்சுட்டு இப்படி இருக்கீங்களா? எங்கேயும் படுக்க முடியல, எல்லாம் தொந்தரவு பண்றாங்க. நிம்மதியே இல்லை எங்களுக்கு. அவரும் இருந்தானே எங்களுக்கு பயம்லாம் இருந்தோம். அவரும் இல்ல. எங்களுக்கு யாரும் எங்க போகணும்னு தெரியல. சாகுவா மேலான்னு தெரியல. அழாதீங்க காக்கா, அழாதீங்க. ஏன் அழுகுறீங்க? கவலைப்படாதீங்க. பஸ்ஸுக்கு தானே விடுங்க, நான் பணம் தரேன். எந்த ஊர்ல வீடெல்லாம் இருக்கா உங்களுக்கு? வீடு இருக்கு. பாப்பா உன் பேர் என்ன? எத்தனா படிக்கிறா? 7வதா? எப்படி இங்க வந்து இப்போ காசு இருக்கா இல்லையா ஊருக்கு போறதுக்கு? இல்ல, தொலைஞ்சு போச்சு. சரி, யார்ட்டையே கேட்க வேண்டியதானே? கேட்டதுக்கு இல்லன்ட்டாங்க. அதனால நான் டோல் கேட்ல வேலை பாக்குறேன். செருப்பு கடையில. செருப்புல வேலை பாக்குறாங்க. 150 ரூபா கடைக்கு. ஐயோ, அதெல்லாம் வேணாம். நான் உங்களுக்கு பணம் தரேன். நீங்க செருப்பு எல்லாம் போய் வேலைக்கு போயிட்டுலாம் ஊருக்கு போனா பணம் நான் தரேன். பஸ்ஸுக்கு போற கேட்டா கூட யாரும் தரல உங்களுக்கு. ஏன் தர மாட்டேங்கிறாங்க? ஏன் தர மாட்டேங்கிறாங்க? வர சொல்றாங்க. சம்பாதிக்க வரீங்களான்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி கூப்பிடுறாங்க. அவங்கனால நான் போக முடியுமா? அதே மாதிரிதான் டெய்லி ஒருத்தர் வந்து சாப்பாடை கொடுத்துட்டு தண்ணி குடிச்சுடா, இப்ப கட்டி பிடிச்சு படுக்கலாம் அப்படின்றாங்க. உன்னையவா? அம்மாவை. ஐயோ, இதெல்லாம் ரொம்ப மோசமான ஏரியாக்கா. சின்ன பிள்ளையா இருக்கு. தயவுசெய்து இங்கே வர, நான் உங்களுக்கு பணம் தரேன். இது மோசமான ஏரியா. இந்த இடத்துல இருந்தீங்கன்னா நைட்லாம் இருக்க முடியாது. போலீஸே ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. பிள்ளைய கூட்டு நான் பணம் தரேன், டிக்கெட் எடுத்துறேன், மதுரைக்கு போங்க. சரியா? உங்க ஊர்ல உங்களுக்கு வீட்டுல இருக்க பாத்துவாங்கல்ல. ஊருக்கு போயிட்ட போக வச்சுட்டா போதுமா உங்களை? அழாதீங்க. சரியா? கவலைகள் இருக்கதான் செய்யும், கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். எப்படி விட்டீங்க காசை? வந்தாங்க, தூங்கிட்டோம். கொஞ்சம் வளப்புல வந்து படுத்துதான் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ பெரிய பிள்ளைய போய் பாத்துட்டு வந்துட்டீங்களா? பிச்சை எடுக்க பழகம்மா. பிச்சை எடுக்கிறேன்னு நினைச்சுக்கிறாங்களா? நினைக்கிறாங்க. தப்பாவும் பழகுறாங்க. வயசுக்கு வர பிள்ளை மாதிரி இருக்கு. இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு ஏன் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? சரி, உங்களுக்கு ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன். சரியா? கவலைப்படாதீங்க. அக்கா, இப்போ ட்ரெயின் நான் டிக்கெட் எடுத்து தரேன். ட்ரெயினில் போயிருங்க ஊருக்கு. இருந்தாங்க இதெல்லாம் பணம் இருக்கு. இந்த பணம் நீங்க ஊருக்கு போய் சாப்பிட்றதுக்கு உங்க எல்லா செலவுக்கு எல்லாத்துக்கும். சரியா பாப்பா? பார்த்து போயிருவீங்களா? இங்க இருக்கக்கூடாது. செருப்பு கடைக்கெல்லாம் நீ வேலைக்கெல்லாம் போன, நேரம் ஊருக்கு போயிடணும். சரியா? இங்கெல்லாம் இருந்தீங்கன்னா சேஃப்டி கிடையாது. நேரம் ஊருக்கு போயிட்டு வேலையை பாருங்க. ஏன் நினைச்சு கவலைப்படாதீங்க. சரியா? கஷ்டங்கள் வரும், அது தானா மறைஞ்சிரும். ஓகேவா? ஜூஸ் வாங்கி தரேன், சாப்பாடு வாங்கி தரேன். சாப்பிட்டுட்டு ட்ரெயின் ஏறுங்க. சரியா? இனிமே பார்த்து போயிடணும். பாப்பா சேஃபா இருக்கணுமே. இங்கே யார் பேச்சு கேட்பியா? யார் பேச்சு கேட்ப? அம்மாவை பார்த்து பத்திரமா நீ கூட்டிட்டு போனோம். சரியா? அவங்களுக்கு விவரம் அசிங்கம் பேசுறாங்கல்ல, அதான் இங்கெல்லாம் சேஃப்டி கிடையாது. நீங்க நேரம் வீட்டுக்கு போங்க. சரியா? நான் இதுல சாப்பாடு இருக்கு. ட்ரெயினில் போகிறப்ப சாப்பிடு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. சரியா? இந்த பாப்பா இதில் உனக்கு ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? நல்லா சாப்பிடணும். ஓகேவா? பார்த்து போயிருங்களா? டிக்கெட் எடுத்துடலாமா? முன்பதிவு டிக்கெட். இது ஊருக்கு போறதுக்கு டிக்கெட்டு. பார்த்து பத்திரமா ஊருக்கு போயிருங்க. சரியா? மறக்க மாட்டோம். நினைவா இருப்பீங்களா? பார்த்து பிள்ளை நீங்க அதெல்லாம் பார்த்து பத்திரமா போங்க. பிள்ளைய பார்த்து கூட்டு. பாப்பா பார்த்து போனோம். சரியா? அம்மா பார்த்து கூட்டு போயிருவல்ல. இனிமே எங்கேயும் போக கூட நேரம் வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு நம்பர் தரேன், எனக்கு ஃபோன் பண்ணணும். சரியா? போனோடனே அண்ணா வந்துட்டேன்னு எனக்கு சொல்லணும். என்னோட நம்பருக்கு வீட்டுக்கு போயிட்டு என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. சரியா? பார்த்து பத்திரமா போ. தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம். அம்மா பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போகணும். சரியா? வேற எங்கேயும் போக கூட நேரம் வீட்டுக்கு போயிடணும்.